character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the 12th standard students. Last class la nama echelon form method la eppadi find out pannom and அதே போல in terms of elementary transformations பத்தி maths la பார்த்தோம். இப்போ next one maths la என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ rank method la எப்படி find out பண்றது, அதாவது in terms of rank ல நம்ம ஆர்டினரியா மைனர் மெத்தட் வச்சு மட்டும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ rank வச்சு எப்படி அதனுடைய இது find out பண்றாங்க, ரோ echelon form ரோ வச்சு நம்ம எப்படி find out பண்றது அந்த பேஸ் பண்ணி வர ப்ராப்ளத்தை இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரோ echelon formல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிளாவே கொடுத்திருக்காங்க. Find the rank of the following matrices which are in a row echelon form ல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப row echelon form ல find out பண்றதுக்கு then will be find out the ரெண்டு மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். ஒன்னு elementary transformations யூஸ் பண்ணி சொல்லலாம், இல்லனாக்கா row echelon form யூஸ் பண்ணியும் find out பண்ணிக்கலாம். அது that is mean for rank of the terms given கொடுத்துக்கிற one of the matrix எடுத்துருக்காங்க. Let us consider the matrix A. Then A is a matrix of order. என்ன ஆர்டரில் இருக்குது எனக்கு 3x3 அண்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று 3க்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா 3ஐ விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதுதான் கண்டிஷன். ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குது அதை வச்சு தான் தென் வில் பி மினிமம் ஆஃப் த டேர்ம்ஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த தேர்ட் ஆர்டர் மைனர் நான் எடுக்க போகிறேன். அப்போ தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டஸ் நாட் வேனிஷஸ். அப்போ டிட்டர்மினன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுனாக்கா அப்போ ரேங்க் என்னன்னு ஃபைனல் பண்ணி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹையஸ்ட் ரோ ஆஃப் த டேர்ம்ஸே எனக்கு ரேங்க் ஆஃப் ஃபைண்ட் ஆகிடும். அப்போ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம் 3ன்னு சொல்லிக்கலாம். அப்போ நோட் தட் தெர் ஆர் 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது. எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்லான் ஃபார்ம்லேயே எனக்கு வந்திருக்கா, எக்லான் ஃபார்ம்லேயே வந்துருச்சு. அப்போ எக்லான் ஃபார்ம்லேயே வந்துருச்சு, ஆனால் ஒரு நம்பர் வந்து எனக்கு என்னது எனக்கு வேல்யூவில் வந்திருக்கு. அப்போ எனக்கு ஹையஸ்ட் ரேங்க் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 3ன்னே சொல்லிக்கலாம். ஓகே? அண்ட் ஆல்சோ இப்போ செகண்ட் ஒன் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் இதுலேயும் டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணலாம். எப்படி டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய லாஸ்ட் ஒன் ஆஃப் த ரோ ஃபுல்லாகவே வேனிஷஸ். லாஸ்ட் ஒன் ஆஃப் த ரோ ஃபுல்லாகவே வேனிஷஸ். அப்போ எனக்கு என்ன தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ரோ ஆஃப் ஏ என்னவா இருக்க போகிறது கிடையாது, 1 3 இருக்க போகிறது கிடையாது. என்னவா இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரோ ஆஃப் ஏ வந்து 2 இருக்கலாம், ஆர் ரோ ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 இருக்கிறதுக்கு பாசிபிள். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை நான் செக் பண்ணேன்னாக்கா எப்படி செக் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இது இங்கே இல்லைனாக்கா அடுத்தது இதுக்கு தான் வரணும். அப்போ எது எப்படி செக் பண்ணுவோம்? 2x2 மைனஸை செக் பண்ணுவோம். 2x2 மைனஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் then will be find the 2x2 minus. எந்த 2x2 நான் எடுத்துக்கோ, இந்த 2x2 நான் எடுத்துக்கிறேன். What about the 2x2? 2 minus 1 5 1. அப்போ that is determinant value expand 2 ones are 2 5 minus ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா ஒரு நெகட்டிவ், இங்கே minus 5 into minus 1 is equal to plus 5. therefore that is equal to 7. அப்போ which is not equal to 0. அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஆகலன்னு வருது. அப்போ வேனிஷ் ஆகலன்னா என்னுடைய ரேங்க் என்னன்னு சொல்லிடலாம் பாருங்கள் 2 தான் என்னுடைய ரேங்க்னு சொல்லிக்கலாம். இட் கிளியர் அபவுட் இது எந்த 2x2 வேணால் நீ எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கலாம். அதே போல் நீ இந்த டிட்டர்மெண்ட்டை பார்க்கும்போதே ஒரு ரோ ஃபுல்லாகவே வேனிஷ் ஆச்சுன்னா 2 ரோ மட்டும்தான் நான்-ஜீரோவில் இருக்குது. அப்போ எனக்கு ரேங்க் வந்து 2 தான் வருன்றதையும் அதை வச்சையும் பேஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகே? இப்போ சொன்ன மெத்தடில் அதே மாடலில் தேர்ட் ஒன் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? இத்தனை ரோஸ் இருக்குது. எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 3 4 ரோஸ் இருக்குது. அப்போ என்னுடைய ஹையஸ்ட் ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா 4 ரோஸு அண்ட் எத்தனை காலம்ஸ் இருக்குது பாருங்கள் 1
2 3 இந்த மினிமம் ஆஃப் த டேர்ம்ஸ்னு எடுக்கும்போது 4 3 இதில் எது 3 தான் எனக்கு மினிமம். ஒன்று 3ஆக இருக்கணும், இல்லைனா 3 விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அப்போ மினிமம் ஆஃப் த டேர்ம்ஸில் எடுக்கும்போது ரோ ஆஃப் ஏ வந்து எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ரோஸுமே என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வேனிஷ் ஆயிடுச்சு. அப்போ 2 ரோஸுமே வேனிஷ் ஆயிடுச்சுனாக்கா அப்போ என்ன தான் எனக்கு கண்டிஷனில் இருக்க போகுது? ஒன்று செகண்ட் ரோ ஆர்டராக இருக்கணும், இல்லைனாக்கா ரேங்க் வந்து செகண்டாக இருக்கணும், இல்லைனா ரேங்க் ஃபஸ்ட்டாக இருக்கணும். அப்போ செகண்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் என்னென்னா ஏதாவது ஒரு 2 × 2 மைனஸ் எடுத்து நான் டிட்டர்மெண்ட் வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போ 6 × 2 பார்த்தீங்கன்னா 12. அப்போ 12 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ therefore the rank of A என்னன்னு சொல்லிடலாம் பார்த்தீங்கன்னா 2 தான் என்னுடைய ரேங்க்னு சொல்லி முடிச்சுக்கலாம். புரியுதா? இந்த திஸ் ஆர்டரில் நோட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாரு. நோட் தட் there are 2 non-zero rows. ஏன்னா எத்தனை non-zero rows இருக்குது? இந்த என்ட்ரிஸில் ஒரு வேல்யூ வந்து எனக்கு 0 வரல. அப்போ therefore it is a 1 non-zero row, 2 non-zero row. இது எல்லாமே 0 rows. ஓகேவா? அந்த ஆர்டரில் வந்துச்சுன்னா therefore that is the condition about in a rank 2ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அதுதான் இங்கே கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன தியரம் கொடுத்துருக்காங்க? the rank of a matrix in a row echelon form is the number of non-zero rows in it. ஓகே, ரோ எக்லான் ஃபார்ம் எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் non-zero rows, number of non-zero rows வச்சு தான் then will be calculated. ஓகேவா? in these conditionsல then will be find out the without proofல கொடுத்துருக்கு. அதே போல் another one terms without proofல இன்னொரு தியரம் கொடுத்துருக்காங்க. என்ன தியரம் கொடுத்துருக்காங்க? the rank of a non-zero matrix is equal to the number of non-zero rows in a row echelon form of the matrix கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவல் எப்படி எனக்கு ஈக்குவலன்ஸாக இருக்குன்றதை தென் வில் பி ஃபைண்ட் அவுட். இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தது எல்லாமே மைனர் மெத்தடில் வச்சு பார்த்தது. இப்போ இனி ரெக்லான் ஃபார்மில் வச்சு எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ஓகே, இனி எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? இனி ஆர்டரில் கொடுத்துருக்காங்க 1 2 3 2 1 4 3 0 5. இந்த ஆர்டரில் அப்ளைங் த ரோ ஆப்ரேஷன்ஸ் வி கெட் த டேர்ம். என்ன பண்ண போகிறேன்? இந்த என்ட்ரிஸ் எனக்கு ஃபுல்லாகவே என்ன வரணும்? எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இது உனக்கு இது ஃபுல்லாகவே 0 ஆனாலும் ஓகே, இல்லைனாக்கா இந்த எலமெண்ட்ரிஸ் இந்த 3 என்ட்ரிஸ் மட்டும் எனக்கு 0 வர வைக்கணும். ஓகேவா? அப்போ அந்த என்ட்ரிஸை நான் 0 வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இனி இன்டர்சேஞ்சிங் த டேர்ம்ஸ் ரோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் R2 இன்டர்சேஞ்சிங் அபவுட் R2 - 2R1. அப்போ தான் என்ன பண்ண முடியும்? 0 வர வைக்க முடியும். 0 -3 -2 உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதே சேம் இதிலேயே இன்னொன்றையும் பண்ணிடுறேன். என்ன பண்ண போகிறேன்? R3யும் பண்ண போகிறேன். R3 பண்ணும்போது என்ன பண்ணுறேன்? R3 in terms of எது கூட -3R1. அப்போ in terms of இந்த என்ட்ரிஸ் எனக்கு 0 வரும். இங்கே 0 இருக்குன்னு விட்டுறாதே, ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷன் பண்ணும்போது -6ன்னு வரும். அடுத்தது -4. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இதை 2ஆல் டிவைட் பண்ணி கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். R2 இன்டர்சேஞ்சிங் R2 -2R2 that is mean for இது R3 that is R3 interchanging R3 - 2R3. ஓகே, அப்போ சாரி 2R2. ஓகேவா? அந்த இடத்துல எடுத்து ரைட் பண்ணியிருக்காங்க. தென் வில் பி கால்குலேட் த லாஸ்ட் என்ட்ரி ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு? எனக்கு 0ன்னு வந்துடுச்சு. அப்போ என்ன கண்டிஷன் வந்துச்சு பாருங்கள்? ரோ எக்லான் ஃபார்ம். இதுதான் என்ன ஃபார்ம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரோ எக்லான் ஃபார்ம். அதாவது தட் இஸ் த லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம். அப்போ ரோ எக்லான் ஃபார்ம் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இட் ஹேஸ் எத்தனை non-zero rows வந்திருக்கு? 1 2. அப்போ 2 non-zero rows வந்துச்சுனால என்ன சொல்லலாம்? therefore the rank of A is equivalent to 2ன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இட் இஸ் கால்ட் அபவுட் ரோ எக்லான் ஃபார்ம். வந்து இனி ரெடியூசிங் த டேர்ம்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. புரியுதா? ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே, அதே மாடலில் another one கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்திருக்கு பாருங்கள்? 3 rows வந்திருக்கு and 4 columns வந்திருக்கு. இப்போ what about the rank will be calculate? rank of number of rows and terms of என்னுடைய ஆர்டர் என்ன ஆர்டர் இருந்திருக்கு? மினிமம் ஆஃப் த டேர்ம்ஸ். ஒன்று எனக்கு மினிமம் ஆஃப் த டேர்ம்ஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே 3 rows and 4 columns இருக்குது. வாட் அபவுட் த மினிமம் வேல்யூ? 1 3 இல்லை, அதுக்கு தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கண்டிஷனில் போகிறது. 1 3ஆக இருக்கணும், இல்லைனா 3யோட கம்மியாக தான் வரதுக்கு பாசிபிள். அப்போ ரோ எக்லான் ஃபார்மில் வில் பி எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒரு டேர்ம்ஸ் தென் வில் பி கால்குலேட் அண்ட் சிம்பிளிஃபை வி கெட் த டேர்ம். என்ட்ரிஸ் இங்கே டபுள் என்ட்ரிஸ் இந்த இடத்துல 0 வந்துடுச்சுனாக்கா மறுபடியும் நான் இந்த என்ட்ரிஸை 0 ஆகிறதுக்கு இங்கே போகக்கூடாது, இனி செகண்ட் ரோவில் தான்
will be change about. அப்போ செகண்ட் ரோவில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். R3 minus 4R2. அப்போ R3 minus 4R2 போது what about will be இந்த என்ட்ரிஸ் எனக்கு 0 வந்துடுச்சு. வேணா இதில் என்ன பண்ணலாம், காமன் மல்டிபிளாக இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதனால தான் இங்கே டிவைட் சிம்பிளை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள். -15ஆல் காமனாக டிவைட் பண்ணும்போது 3 and 2ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ அது எனக்கு லாஸ்ட் எக்லான் ஃபார்ம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இந்த என்ட்ரிஸோடு முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு வேல்யூ வந்திருக்கு. ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேல்யூஸ் எனக்கு என்ன ஆச்சு, 0ன்னு வந்துச்சு. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, எனக்கு 0 வரல, இன்னும் வேல்யூஸாக வந்துடுச்சு. இப்போ வாட் அபவுட் த ரேங்க் சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நான் ஜீரோ ரோஸ், 1 2 and 3. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் 3 நான் ஜீரோ ரோஸ். அப்போ நான் ஜீரோ ரோஸ் இருக்கிறத வச்சு தான் ரேங்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு சொல்லலாம் பாருங்கள், 3ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, it has 3 non-zero rows. புரியுதா? அதே போல் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ரைட் பண்ணியிருக்கணும். The last equivalent matrix is in the row echelon form. Row echelon form ரைட் பண்ணிவிட்டு it has 3 non-zero rows. அப்போ therefore rank of A என்னன்னு சொல்லிடலாம், 3ன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். புரியுதா? Are you understood? It is clear about. And next one பார்த்தீங்கன்னாக்கா எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸோடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸோடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். An elementary matrix is defined as a matrix which is obtained from an identity matrix by applying only one elementary transformation. Okay, only one elementary transformation which then will be find out the term. Okay, then will be calculate the condition. Okay, அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸாக மாடலில் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டுட் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தியரம் 1.13 கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன 1.13 கொடுத்துருக்காங்க, எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கேன் பி transformed to an identity matrix by a sequence of elementary row operations. Okay, sequence of row of another elementary row operations use பண்ணி then will be calculated. இதுக்கு ஒரு explanation ஓட example sums கொடுத்திருக்காங்க. என்ன examples? Let us consider the matrix A matrix ஒன்று எடுத்திருக்கோம், near 2 cross 2 matrix, then the determinant whatever will be not equal to 0. அப்போ therefore it is a non-singular. A is non-singular. Okay, let us the transform A into I2. A into I2 நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். I2 ஃபார்ம் பண்ண போகிறேன்னாக்கா into I2 by a sequence of the elementary row operation. First we search for a row operation to make A11. First entries எனக்கு என்னவா வரணும், 1 வரணும். அப்போ 1 வரதுக்கு என்ன பண்ணால் in terms of அந்த இடத்துல then will be find out the result. அப்போ in therefore then divided by 2 R1 interchanging R1 divided by 2. அப்போ R1 divided by 2 apply பண்ணும்போது then the corresponding elementary matrix in a E1 is will be calculated. அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் 1/2 0 1 0 1 எடுத்துக்கிறது. அப்போ therefore then will be multiply in a pre-multiply in the terms. ஓகேவா? அப்போ நம்ம E1 into A மல்டிப்ளை பண்ணும்போது what about then will be considered 1 minus 1/2 3 4 உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ A11 என்ட்ரிஸ் என்ன வந்துச்சு எனக்கு, that is will be considered about the term of E1 of A is as 0. Okay, there is a only one element A21. அப்போ A21 எடுக்க போகிறோம். அப்போ what about will be considered in terms of, again in terms of then will be replacing about in these operations will be R2 interchanging R2 plus minus of 3 R1. Okay, அப்போ therefore then will be find out the result, then will be calculate the term, again it will be 1 minus 1/2 11/2. அப்போ therefore இதே போல் ஒவ்வொரு ஆர்டர் E2 into A1A அந்த மாதிரி ஒவ்வொரு என்ட்ரிஸாக கண்டுபிடிக்கும் போது லாஸ்ட் எனக்கு எப்போ எனக்கு ஐடென்டிட்டியில் வருது, இதை பாருங்கள் E3 ஆஃப் த டேர்ம், அதே போல் E4 அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக கண்டுபிடிச்சிட்டே வருவாங்க. The elementary row operations needed for this R1 interchanging the corresponding elementary matrix is E4. அப்போ E4ல என்ன வருது பாருங்கள், 1 1/2 0 1 எடுத்துக்கிறோம். அப்போ அது கூட மல்டிப்ளை பண்ணும்போது then will be calculate the condition E4 of the terms, then will be multiply. என்ன கிடைக்குது பாரு, லாஸ்ட்டாக உனக்கு ஐடென்டிட்டி கிடைக்குது. அப்போ ஐடென்டிட்டி கிடைச்சதுனாக்கா then will be sequence of the term
above sequence elementary transformation in the following manner. அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ கன்சிடர் மெத்தடில் சொல்கிறாங்களே, அதை ஏன் நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் போடக்கூடாது? ஏன்னா நமக்கு தான் ரோ எக்லான் ஃபார்ம் மெத்தட் கொண்டு வரது தெரியுமே. அந்த மெத்தடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் வில் பி கன்சிடர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வில் பி 1 வரணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 1 minus 1/2 3 4 அப்படியே இருக்குது. அண்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த என்ட்ரி எனக்கு வில் பி 0 வரணும். நம்ம இந்த என்ட்ரி 0 வரணும்னா என்ன பண்ணலாம் பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் R1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாருங்கள் R2 இன்டர்சேஞ்சிங் R2 ப்ளஸ் -3R1 இதை பண்ணியிருக்காங்க. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் whatever we consider the values of the term R2 என்னது எனக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா, R2 என்னது எனக்கு 3 4 ஓகே. அண்ட் -3R1 நாக்கா what about in terms of minus into plus அடுத்து பார்த்தீங்கன்னா 3/2ன்னு வரும் ஓகேவா. then will be what about it will be add the condition add பண்ணுங்க. what about in terms of 0 4 plus 3/2 add பண்ணா what about the LCM that is equals to 4 2s are 8. அப்போ 8 plus 3 divided by 2. அப்போ 8 plus 3/2 that is equal to 11/2. அப்போ 11/2ன்றது உங்களுக்கு செகண்ட். அதுதான் இந்த என்ட்ரிஸில் இங்கே ப்ளூவில் ரைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி எனக்கு 1 வரணும். அப்போ 1 வரணும்னா செகண்ட் ரோவை நான் என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கலாக எடுத்து டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ரெசிப்ரோக்கலாக எடுக்கும்போது என்ன வருது, எனக்கு 0 1 வந்துடுச்சு. அதே போல் இந்த என்ட்ரிஸ் எனக்கு என்னவா வரணும், 0 வர வைக்கணும். அப்போ 0 வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள், R1 இன்டர்சேஞ்சிங் R1 ப்ளஸ் 1/2 R1. அப்போ 1/2 R1 போது ஓகே. அப்போ தென் வில் பி கால்குலேட் த டேர்ம். என்ன பண்ணுறோம் பாருங்கள், R1 இன்டர்சேஞ்சிங் R1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் தென் வில் பி மல்டிப்ளை அகைன் இன் டேர்ம்ஸ் சிம்பிளிஃபை வி கெட் த ரிசல்ட் 1 0 0 1 இந்த ஆர்டரில் தென் வில் பி கால்குலேட் ஓகேவா. புரியுதுங்களா? ஐடென்டிட்டி எப்படி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்றதை தென் வில் பி கால்குலேட் ஓகே. இதே மாடலில் அனதர் ஒன் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே 3x3 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அவங்க கொஷின் இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்சோ 5 மார்க்லேயும் கேட்பாங்க ஓகே. 5 மார்க் டைப்பில் கேட்கக்கூடிய கொஷின். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நமக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். ஷோ தட் த மேட்ரிக்ஸ் கிவன் கொடுத்துட்டு இஸ் எ நான் சிங்குலர், கொஷின்லேயே நான் சிங்குலர் சொல்லிட்டாங்க. ரெடியூஸ் இட் டு த ஐடென்டிட்டி ஷோ பண்ணி காமி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு ஷோ பண்ணி காமிக்கணும். அதே போல் அதை ரெடியூஸ் பண்ணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பை எ எலமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் நான் என்னது எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி கொண்டு வந்து நிறுத்தணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ எடுக்கும்போது தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் என்ன கிடைக்கும் பாருங்கள், இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இஸ் நான் சிங்குலர் கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஸ் அவர் கோல். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரோ ஆப்ரேஷன்ஸ் சீக்வன்ஷியலி அப்ளை பண்ண போகிறோம். ரோ ஆப்ரேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரிஸ் என்னவா மாறணும், 1ஆக மாறணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை வர வைக்கணும்னு சொன்னாங்கனாக்கா என்னுடைய ஃபஸ்ட் என்ட்ரிஸ் என்னவாக இருக்கணும், எனக்கு 1 இருக்கணும். அப்போ 1 வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் பாருங்கள், 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரோவை. அதே போல் சேம் அஸ் ஆல்சோ அதுக்கு அடுத்த என்ட்ரிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்னாக்கா, இதுதான் உங்களுடைய கிவன் மேட்ரிக்ஸ். இந்த டயகனல் வேல்யூஸ் எல்லாமே என்னவாக இருக்க போகுதுன்னா 1ஆக வர வைக்கணும். ரிமைனிங் ஆல் த என்ட்ரிஸ் எல்லாமே என்ன வரணும், எனக்கு 0ஸாக வரணும் ஓகேவா. அந்த இடம் எல்லாமே என்ன வரும், எனக்கு 0ஸாக மாற்றணும். எப்படி மாற்றலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் then will be calculate the resultant of the terms. In elementary transformations தான் அப்ளை பண்ண போகிறோம். R2 interchanging R2 minus 2R1. அதே போல் R3 interchanging R3 minus 5R1. அப்போ therefore then we get the resultant of the terms. இங்கே ப்ளூ மார்க் அண்ட் ரெட் மார்க்கில் காமிச்சிருக்காங்க. then will be simplify the we get the result. அதுக்கு அடுத்ததான் R2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்கள், -3/2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க R2. அப்போ therefore that is we get the result. It is also same. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திருக்காங்க, ஏன் இந்த இடத்துல 3/2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க, இந்த என்ட்ரி எனக்கு என்னவா வரணும், 1 வரணும். அதனால் இந்த டேர்ம்ஸை இந்த இடத்துல டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக R1 interchanging R1 minus 1/3 R2. அதே போல் ஃபர்ஸ்ட் ஒன் இன் டேர்ம்ஸ் இந்த என்ட்ரிஸ் 0 ஆக்குறாங்க, இந்த என்ட்ரிஸையும் 0 ஆக்கணும். அதுக்கப்புறமேட்டா இந்த என்ட்ரிஸும் 0, இந்த இடத்துல 1 வரணும், இந்த ரெண்டு என்ட்ரிஸ் எனக்கு என்ன வரணும், 0 வர வைக்கணும். அப்போ வாட் அபவுட் வில் பி, இந்த டேர்ம்ஸ் என்ன பண்ண போகிறேன், 2/15ஆல் டிவைட் பண்ண ரெசிப்ரோக்கல் எடுத்து, அப்போ இந்த இடத்துல 1 வரும். அடுத்து இந்த ரெண்டு என்ட்ரிஸை 0 வர வைக்கணும். இந்த ரெண்டு என்ட்ரிஸை 0 வர வைக்கிறதுக்கு
then we'll be follow the method. R1 first rows and second rows in terms of adding and subtraction, then will be apply in your identity matrix like கிடைக்குது. ஓகேவா? It is clear about இது வரையும் உங்களுக்கு பார்த்த மெத்தட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாடல் ஆஃப் த கொஷின்ஸை பார்த்துக்குங்க. இந்த மாடலில் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் 1.2ல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் ஆல்ரெடி ஹோம்ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அண்ட் ஆல்சோ செகண்ட் சம் வில் பி ஹோம்ஒர்க் கொஷின். செகண்ட் பார்ட் ஆல் த சப்டிவிஷன்ஸ் செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் 3 சப்டிவிஷன் இருக்குது. திஸ் இஸ் ஃபார் ஹோம்ஒர்க் கொஷின். யூ வில் பி கம்ப்ளீட் இன் எ ஹோம்ஒர்க். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.